So conditional statements பார்த்தோம். இப்போ we will look at loops. So loops na என்ன அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர்ல பார்க்கலாம். So first இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். So நம்ம கேஸ்க்கு ஒரு ப்ரோக்ராம் எழுத சொல்லியிருக்காங்க. அதாவது ஹலோ வந்து 10 தடவை பிரிண்ட் பண்ணும். ஸோ இங்க லெஃப்ட் சைட் பார்த்தோம்னா இங்க printf ஹலோன்னு ஒரு 10 தடவை அந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். அந்த printf எழுதியிருக்கோம். அதனால 10 printfக்கு அப்புறம் 10 ஹலோ பிரிண்ட் ஆகும். இதே ரைட் சைட் பார்த்தோம்னா இதே ப்ரோக்ராம் தான். இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற ப்ரோக்ராம் பார்த்தா 10 printf இருக்கு. இதுல என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் தனித்தனியா பிரிண்ட் பண்ண போறோம். இதே இது ரைட் சைட் பார்த்தோம்னா ஒரே ஒரு சின்ன வைல் லூப் தான் இருக்கு. அந்த வைல் லூப் பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாமே பிரிண்ட் ஆக போகுது. இந்த வைல் லூப் சின்டாக்ஸ் இப்ப பார்க்காதீங்க, இந்த ப்ரோக்ராம் பத்தி ஃபுல்லா பார்க்கணும். ரைட், ஸோ இது எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு. இப்போ இந்த ப்ரோக்ராம் லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுல 100 வரணும், ஹலோ வரணும்னா இங்க 100 டைம்ஸ் டைப் பண்ணும். இதே ரைட் சைட்ல இங்க ஒரே ஒரு 100 மாத்தினாலே போதும், இது 100 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ லூப்ஸ் எதுக்குன்னா ஏதோ ஒரு ஆப்ரேஷன் ரெப்படேட்டிவா நடக்கும்னா அந்த ரெப்படேஷன் நம்ம பண்றத எனேபிள் பண்றதுதான் லூப்ஸ். ஸோ இப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அதாவது ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷன் செக் பண்ணும். ரைட், ஒரு கண்டிஷன்ல ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னா ட்ரூவா இருந்துச்சுன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸா இருந்தா இன்னொரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வந்து நம்ம டிபிக்கல் இஃப் ஸ்டேட்மெண்ட். ரைட், இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம். ஸோ லூப்ஸுக்கும் இஃப்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா லூப்ஸ்ல ஒரு கண்டிஷன் செக் பண்ணும், ட்ரூவா இருந்தா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும், அதுதான் ஸ்டேட்மெண்ட் லிஸ்ட். அதுக்கப்புறம் திரும்பி அதே ஸ்டேட்மெண்ட்ஸ் சுத்தி எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும் ஒரு லூப்ல. ரைட், இதே தான் பண்ணிட்டு இருக்கோம், அதனாலதான் இப்போ லூப். அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் இது நடந்துட்டு இருக்கும். ஃபால்ஸ் ஆச்சுன்னா அப்புறம் அந்த கண்டிஷன் விட்டு வெளியில வந்துடும். ஸோ இதுதான் லூப்ஸ். ரைட், ஸோ இப்போ லூப்ஸ் இன்னொரு விதமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கவுண்டர்னு ஒரு வேரியபிள் இருக்கும், ஐட்ரேட்டர் கவுண்டர்னு பேரு. அதை இனிஷியலைஸ் பண்ணுவோம். அதாவது இந்த லூப் எத்தனை டைம் ரன் ஆகுது அப்படின்னு செக் பண்றதுக்காக அந்த வேரியபிள், ஒரு இன்டிஜர் வேரியபிள் இருக்கும், அதை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுவோம். பண்ணி முடிச்சுட்டு ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவோம். அந்த லூப் வந்து இஸ் திஸ் கண்டிஷன் ட்ரூ, அதாவது i less than 10 அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவோம். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா அந்த லூப்ல கண்டினியூ ஆகும் ப்ரோக்ராம். ரைட், இல்லைன்னா லூப் விட்டு வெளியில வந்துடும். ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் லிஸ்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த கவுண்டரை வந்து திரும்பி இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம் இல்லை டிக்ரிமெண்ட் பண்ணுவோம். திரும்பியும் வந்து இந்த கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி அந்த லூப்ல கண்டினியூஸா எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அட் சம் பாயிண்ட் அந்த கவுண்டரோட வேல்யூ அதிகமான உடனே வெளியில வந்துடும். ஸோ இப்போ கவுண்டர் 1 வச்சிருக்கோம். இப்போ 10 டைம்ஸ் ஹலோ பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து கவுண்டர் செக் பண்ணுது, எஸ் 1 is less than 10, இந்த கண்டிஷன் ட்ரூ, அதனால ஹலோன்னு பிரிண்ட் ஆகுது. திரும்பி இப்போ கவுண்டர் வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆயிருச்சு, கவுண்டர் 2 ஆயிருச்சு, 2 is less than 10 செக் பண்ணுது. அதே மாதிரி 3, 4, 5, 6, 7, 8 அட் சம் பாயிண்ட் 9 வரும், 9 வச்சு செக் பண்ணிடும். அதுக்கப்புறம் கவுண்டர் வந்து 10 ஆகும்போது இந்த 10 வந்ததுக்கு அப்புறம் இது பிரிண்ட் ஆகும். இங்க வந்ததுக்கு அப்புறம் 11 ஆயிரும். ஸோ 11 வச்சு செக் பண்ணும்போது இட் இஸ் நாட் ட்ரூ, 11 இஸ் நாட் லெஸ் தென் 10, அதனால ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு வெளியில வந்துடும். ஸோ இப்படிதான் இது ஒர்க் ஆகும் லூப்ஸ். 3 டைப் ஆஃப் லூப் இருக்கு சில, ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப். ரைட், இதுல வந்து ஃபாரும் வைலும் வெரி பாப்புலர், டூ வைல் அவ்வளோ பாப்புலர் இல்லை. பட் ஒரு ப்ரோக்ராமருக்கு இந்த 3 லூப்ல எந்த லூப் பிடிச்சிருக்கும் அதை பேஸ் பண்ணி அவங்க ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வைல் லூப் பார்ப்போம் இப்போ. ஸோ வைல் லூப் எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுவோம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவோம். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அப்புறம் கவுண்டரை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும். கவுண்டர் ட்ரூவா இருந்துச்சுன்னா அந்த லூப் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஸோ கவுண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிஷன் திரும்பி செக் பண்ணுவோம். ட்ரூவா இருந்தா வில் கண்டினியூ. ரைட், ஸோ இப்போ வைல் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் லிஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதாவது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் கரெக்ட். இஃப் மாதிரியே நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னா இந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு இந்த ஃப்ளவர் பிராக்கெட்ஸ் போட்டு பண்ணணும். ஸோ இதுல நோட் பண்ணுங்க, ஒரு செமிகோலன் கிடையாது வைல்க்கு அப்புறம். ரைட், ஸோ இதுல பார்க்கும்போது அது ஒரே ஒரு தான் மேஜர். இது கடைசியா ஒரு செமிகோலன் நீங்க வைக்கல, இதை மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. பண்ணா இன்ஃபைனைட் லூப் ஆயிரும், அந்த லூப்பை விட்டு ப்ரோக்ராம் விட்டு வெளியிலேயே வராது. ஸோ இப்போ இந்த வைல் லூப்பை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஒரு ஹலோ வேர்ல்டை வந்து ஒரு 5 தடவை பிரிண்ட் பண்ண போறோம். கவுண்ட் 0வா இருக்கு, அதான் வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இப்போ கவுண்ட் இஸ் லெஸ் தென் 5, எக்ஸிட் கண்டிஷன் செக் பண்றோம், இது ட்ரூ. ட்ரூன்னா இதுக்குள்ளேயே ப்ரோக்ராம்குள்ள லூப்புக்குள்ள எக்ஸிக்யூட் ஆகும். 0 is less than 5 உடனே ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் ஆகும். அப்புறம் கவுண்ட் 1 ஆகும்.
அப்புறம் திரும்பியும் 1 is less than 5 ஆன்னு செக் பண்ணும், திரும்பியும் அந்த லூப்ல ரன் ஆகும். ஸோ அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் 4, அப்புறம் 5, ரைட்? ஸோ 5 வரும்போது 5 is less than 5 அப்படின்னு செக் பண்ணும், ரைட்? ஸோ 5 is less than 5 செக் பண்ணும்போது it is not true, ரைட்? ஸோ 5 is less than 5 வந்து false. அந்த கண்டிஷன் வரும்போது தான் இது லூப்பை விட்டு வெளியில வரும். அது வரைக்கும் இது லூப்லயே தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம இது பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி we will check how that output comes, ரைட்? இதுதான் while loop. அகைன் பாருங்க, இங்க வந்து செமிகோலன் வந்து while count less than 5ல செமிகோலன் கிடையாது. அதோட மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இங்க செமிகோலன் போட்டா இது இன்ஃபைனைட் லூப் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இந்த ப்ரோக்ராமை. ஸோ ஹலோ வேர்ல்டு வந்து 5 தடவை பிரிண்ட் ஆகணும் இதுல இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணா. ஓகே, கேன் see that 5 டைம் பிரிண்ட் ஆயிருக்கு ஹலோ வேர்ல்டு. ஸோ திஸ் இஸ் a simple program to print hello world. ஸோ இப்போ இதை வந்து நான் கவுண்டரையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இங்க percentage t கவுண்ட், அப்போ ஹலோ வேர்ல்ட் 0, ஹலோ வேர்ல்ட் 1, ஹலோ வேர்ல்ட் 2 அப்படின்னு வரும், ரைட்? ஸோ அந்த வேரியபிள் லூப் வேரியபிள் எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகுது நம்ம பார்க்கணும்னா இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி பார்க்கணும், ரைட்? ஸோ திஸ் இஸ் அனதர் எக்ஸாம்பிள் தட் வி ஹேவ். ஸோ இப்போ இத்தனை நேரம் நம்ம பார்த்தது வந்து ஒரு ஹலோ 10 தடவை பிரிண்ட் பண்றதுக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா 10 டைம்ஸ் டேபிள 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணலாம். ஆர் 10க்கு பதில் 5 டைம்ஸ் டேபிள் வச்சுக்கலாம். 5 டைம்ஸ் டேபிள நம்ம வந்து 5 into 1 is equal to 5, 5 into 2 is equal to 10, அந்த மாதிரி 5 into 10 is equal to 50 அது வரைக்கும் பிரிண்ட் பண்றது தான் இந்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ணுவோம்னா இங்க ஃபர்ஸ்ட் கவுண்டர் வந்து 1 இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். கவுண்ட் இஸ் லெஸ் தேன் 10னா எஸ், 1 is less than 10, அதனால இது என்ன பண்ணோம்னா 5 into 1 is equal to 5 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணும், ரைட்? அதே மாதிரி 5 into 2 is equal to 10, 5 into 3 equal to 15, அதே மாதிரி 5 is into 10 50 வரைக்கும் இந்த ப்ரோக்ராம்ல இங்க பார்க்குறோம் பிரிண்ட் ஆகுது, ரைட்? ஸோ 5 into 10 is equal to 50 வரைக்கும் எல்லா நம்பரும் இது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் while லூப்போட எக்ஸாம்பிள், ரைட்? ஸோ இது while லூப் பார்த்துட்டோம். அடுத்தது லெட்ஸ் லுக் அட் இந்த ப்ரோக்ராம்லயே வந்து சாரி ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறோம் இதுல. இப்போ கவுண்ட் 1ல இருந்து 10 வரைக்கும் 5 into 10 is equal to 50, less than or equal to போடுறதுனால 10th டைம் வந்து ஆக்சுவலி இது வருது. ஸோ இப்போ ஃபார் லூப் பார்க்கலாம். ஸோ ஃபாரும் while மாதிரியே தான், ரைட்? ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியலைசேஷன் நடக்கும், அதாவது கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 மாதிரி. அப்புறம் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவோம், அப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணுவோம். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுக்கு நடுவில் செமிகோலன் இருக்கும். இந்த செட் ஆஃப் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன், அப்புறம் ஒரு கண்டிஷன் செக், அப்புறம் we'll have the statement. ஸோ இதுதான் இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட். இது வந்து i equal to 1 அந்த மாதிரி. அப்புறம் ஒரு கண்டிஷன் செக் பண்றோம், அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும் it will go to below that true அப்படின்னு இருந்துச்சு. இது ஃபால்ஸ்னா இங்க வந்துடும். ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த வேரியபிள் வந்து அதாவது கவுண்டர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், ரைட்? ஸோ இங்க பார்த்தா டெஸ்ட் இஸ் ட்ரூங்கும் போது கீழ்பார்ட் இருக்கு, இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் இந்த லூப்லயே தான் போயிட்டு இருக்கும். ஃபால்ஸா இருந்தாதான் அந்த கண்டினியூ வித் ரெஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமுக்கு போகும். ஸோ இந்த இதுக்கும் ஆக்சுவலி ஒரு எக்ஸாம்பிள் வச்சாதான் இது கொஞ்சம் ஈஸியா புரியும், இல்லைன்னா இது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நம்ம while லூப் பார்த்த மாதிரியே தான் ஃபார் whileலயே அதே தான் இனிஷியலைசேஷன் இருந்துச்சு, கண்டிஷன் செக் பண்ணோம், இன்க்ரிமெண்ட் இது பண்ணோம், கவுண்டர் பண்ணோம், ஸ்டேட்மெண்ட் லிஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம், ரைட்? இதுல இன்க்ரிமெண்ட் வந்து கடைசியா நடக்கும். அதே மாதிரி தான் இன்க்ரிமெண்ட் எல்லா ஸ்டேட்மெண்ட் லிஸ்டும் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆஃப் த வேரியபிள் வில் ஹேப்பன். ஸோ இப்போ இங்க பார்க்கலாம், while பார்த்த மாதிரியே தான் கவுண்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அப்புறம் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 செமிகோலன் கவுண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 செமிகோலன் பிளஸ் பிளஸ் கவுண்ட், அதுக்கப்புறம் வந்து அது பிராக்கெட் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் செமிகோலன் கிடையாது. இதுதான் எக்ஸிட் கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும், ரைட்? கவுண்ட் 1 கவுண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 பிளஸ் பிளஸ் கவுண்ட். ஸோ இதுல இப்போ எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் அது ஒரே ஒரு தடவை தான் நடக்கும், எக்ஸிட் கண்டிஷன் எல்லா டைமும் லூப்ல செக் ஆகும், அப்புறம் ஸ்டேட்மெண்ட் லிஸ்ட் ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆகும், கடைசியா ஸ்டேட்மெண்ட் லிஸ்ட் இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இது எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகும் கவுண்டர். இதுதான் ஆர்டர். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் திரும்பியும்
exit condition check பண்ணோம் திரும்பியும் இந்த printf statement execute ஆயிட்டே இருக்கும் ஃபைனலா இந்த count check ஆகும் so let's run this program இதுக்கு முன்னாடி பண்ண அதே தான் 5 times table we are printing it up to 5 into 10 is equal to 50 so order ஞாபகம் வச்சுக்கோங்க count 1 variable initialization exit condition statement list அப்புறம் we will get to this right so பாருங்க counter variable initialization exit condition first check பண்றோம் அப்புறம் statement list அதுக்கப்புறம் increment or decrement right so இதே ஆர்டர்ல தான் வந்து it will be executing every time so whileக்கும் சரி forக்கும் சரி இதே தான் syntax for இந்த initialization of variable exit condition statement list increment or decrement exit condition false ஆனாதான் வெளியில வரும் அது வரைக்கும் இதே லூப்ல தான் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும் do while கொஞ்சம் சின்ன சேஞ்ச் இருக்கு நம்ம இது பண்ண மாதிரி for while மாதிரி இல்ல do while has a slightly different syntax so இதுல என்ன ஆகும்னா statement list first execute ஆயிரும் அப்புறம் condition check பண்ணும் அப்புறம் true இருந்துச்சுன்னா increment or decrement பண்ணிட்டு திரும்பி statement list execute ஆகும் திரும்பி condition check பண்ணும் அப்புறம் increment decrement ஆகும் right so இது வந்து slightly different நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இதுல என்ன மேஜர் வித்தியாசம்னா ஒரு தடவையாவது ஸ்டேட்மெண்ட் லிஸ்ட் எக்ஸிக்யூட் ஆயிரும் அதாவது மினிமம் ஒரு டைம் ஆவது எக்ஸிக்யூட் ஆகும் ரைட் ஸோ ஃபார் லைன் வைல் லைன் அப்படி கிடையாது ஸோ இதோட சின்டாக்ஸ் பாருங்க டூ போடணும் அந்த ஃப்ளவர் பிராக்கெட்ஸ் வைல் கண்டிஷன் இஸ் நாட் ஜீரோ கடைசியா ஒரு செமிகோலன் வேணும் இது ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் அந்த இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா வைலுக்கும் ஃபாருக்கும் கடைசியா இங்க ஒரு செமிகோலன் போட மாட்டோம் டூ வைல் மட்டும் ஒரு செமிகோலன் கண்டிப்பா போடுவோம் ஸோ இப்போ வந்து இது ஒரு ப்ரோக்ராம்ல போட்டு பார்க்கலாம் so count is 1 இப்போ do printf 5 into 1 is equal to 5 அப்படின்னு print ஆகும் count initialize பண்றோம் while count is less than 10 இதுலயும் அவுட்புட் அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ரெண்டு பார்த்தோம் அதே மாதிரி தான் இங்கே 5 into 10 is equal to 50 வரைக்கும் print ஆகும் இதுல ஆனா ஒண்ணு என்னன்னா இந்த printf மினிமம் ஒரு தடவை பிரிண்டே ஆயேதான் ஆகும் ரைட் பிரிண்ட் ஆகாம இருக்காது அதுக்கப்புறம் தான் அந்த whileோட கண்டிஷனே செக் ஆகும் ரைட் ஸோ ஃபாருக்கும் வைலுக்கும் அந்த மாதிரி கிடையாது ஃபர்ஸ்ட் டைமே வந்து எக்ஸிட் கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா லூப் விட்டு வெளியில வந்துடும் பட் இங்க வந்து மினிமம் ஒரு தடவை அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா தான் இதுல கண்டிஷனே செக் ஆகும் அதுதான் வந்து டூ வைலுக்கும் இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இப்போ பிரேக் அண்ட் கண்டினியூ இந்த ரெண்டும் பார்க்கலாம் ஸோ ஃபார் வைல் டூ வைல் இந்த மூணுக்குமே இது அப்ளிகபிள் ஸோ இது எதுக்கு அப்படின்னா பிரேக் எதுக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு நம்ம லூப்ல இருந்து வெளியில வரணும் அதாவது எந்த இன்னர்மோஸ்ட் லூப் எது இருக்கோ இப்போ ஒரு ஃபார்க்குள்ள இன்னொரு வைல் எவ்வளவு வேணா இருக்கலாம் அந்த இன்னர்மோஸ்ட் லூப்ல இருந்து வெளியில வரணும் இது பண்ணும் ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தா ஆஸ்ட்ரிக்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி பிரிண்ட் பண்ணும் ஒரு கண்டிஷன் இருக்கு ஜேஎஸ் கிரேட்டர் தான் ஐயா இருந்தா பிரேக்னு கொடுத்தா அந்த இன்னர்மோஸ்ட் லூப் விட்டு வெளியில வந்து அவுட்டர் லூப்புக்கு வந்துடும் ஸோ இந்த கேஸ்ல அந்த பிரிண்ட் அப் பேக் ஸ்லாஷ் எண்ணுக்கு வந்துடும் இஃப் ஜேஎஸ் கிரேட்டர் தான் ஐ அந்த பிரிண்ட் ஆஃப் பேக் ஸ்லாஷ் ஒன்று இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு இந்த பிரேக் கொண்டு வந்து விட்டோம் அதுதான் அந்த ஆரோ மார்க்கும் காமிக்குது ஸோ ஒரு ஃபார்க்குள்ள இன்னொரு ஃபார் இருக்கு அந்த இன்னர் மோஸ்ட் ஃபார்ல இருந்து இந்த அவுட்டர் மோஸ்ட் ஃபாருக்கு இது போயிடும் அப்புறம் அடுத்த ஐட்ரேஷன் ஆஃப் ஐ நடக்கும் அதாவது அவுட்டர் லூப்ல நடக்கும் ரைட் ஸோ இதுதான் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் இன் பிரேக் ஸோ கண்டினியூ வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதியே பார்க்கலாம் ஸோ இப்போ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னு பார்க்கலாம் ஸோ இந்த இதை எடுத்தோம்னா ஹேஷ் இன்க்ளூட் stdio.h இருக்கு அந்த மெயின் இருக்கு ரைட் ஸோ இங்க எடுத்தோம்னா while count is less than or equal to 10 if count mod 2 equal to 0 count plus plus இருக்கு ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் எதுக்கு பண்ணியிருக்கோம்னா ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஆட் நம்பர் மட்டும் பிரிண்ட் ஆகணும்னு ரைட் ஸோ அதுக்கு நிறைய வேற மெத்தட் இருக்கு பட் கண்டினியூவை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக இது ஸோ இந்த ப்ரோக்ராம்ல இப்போ என்ன ஆகும்னா கவுண்ட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 செக் பண்றோம் இது ட்ரூ 1 இஸ் லெஸ் தேன் 10 இஃப் கவுண்ட் மாட் 2 இஸ் ஈக்குவல் டு 0 செக் பண்றோம் 1 mod 2 இஸ் நாட் 0 1 mod 2 இஸ் 1 ஸோ அதனால அந்த இஃப்குள்ள போகாது அந்த நம்பர் 1ங்கிறது பிரிண்ட் ஆகும் அப்புறம் கவுண்ட் வந்து 2 ஆயிரும் திரும்பி இந்த லூப்ல வரும் இங்க வந்துட்டு கவுண்ட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 பார்க்குறோம் எஸ் தட் இஸ் ட்ரூ 2 இஸ் லெஸ் தேன் 10 ஸோ 2 mod 2 செக் பண்ணோம் ஸோ 2 mod 2 ஆக்சுவலி வந்து 0 right so 2 divided by 2 remainder is 0 அப்போ கவுண்ட் வந்து ஒன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்புறம் திரும்பியும் கண்டினியூ இந்த கண்டினியூ என்ன பண்ணோம்னா அந்த வைல் ஸ்டேட்மெண்ட்டோட டாப்புக்கு கொண்டு போயிடும் கவுண்டோட எக்ஸிட் கண்டிஷன் திரும்பி செக் பண்ண ஆரம்பிச்சிடும் அது கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இக்னோர் பண்ணிடும் அந்த பிரிண்ட் எஃப் கவுண்ட் பிளஸ் பிளஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிடும் ஸோ அதனால இப்போ கண்டினியூ உடனே திரும்பியும் கவுண்ட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 செக் பண்ணோம் எஸ் 3 இஸ் லெஸ் தேன் 10
அப்புறம் 3 mod 2 செக் பண்ணும். 3 mod 2 ஓட வேல்யூஸ் 1. அதனால இந்த printf-க்கு டைரக்டா வந்துடும். if ஸ்டேட்மெண்ட் ஃபெயில் ஆயிரும். அப்புறம் printf பிரிண்ட் ஆகும். ரைட். ஸோ இதே மாதிரி தான் இந்த லூப் ரன் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா 1க்கு வந்து இட் will எக்ஸிக்யூட், 2க்கு வந்து கண்டினியூ வந்து திரும்பியும் அந்த எக்ஸிட் கண்டிஷனுக்கு டைரக்டா கூட்டு போனதுனால 2ல எதுவுமே பிரிண்ட் ஆஃப் ஆகாது. 3க்கு வந்து இட் will again execute the loop and print the statement. அப்புறம் கவுண்டர் இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் 4க்கு வந்து இட் will not execute again. ஐ மீன் printf எக்ஸிக்யூட் ஆகாது. 5 வரும். 5க்கு இட் will print the number. 6 வரும்போது 6 mod 2 is 0. ரைட். அதனால 6 mod 2க்கு எந்த அவுட்புட்டும் வராது. ஸோ 7 வரும். 7க்கு வரும்போது 7 mod 2 is 1. அதனால அது கண்டினியூக்குள்ள போகாது. printf வந்து 7 பிரிண்ட் ஆகும். 8 mod 2, ரைட். ஸோ 8 mod 2 is 0. அதனால கவுண்டர் 9 பண்ணிட்டு கண்டினியூ எக்ஸிக்யூட் ஆகும். கண்டினியூ எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் திரும்பியும் ஸ்டாப் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் போயிடும். ரைட். அப்புறம் 9 mod 2 வரும். 9 mod 2 is actually 1. அதனால பிரிண்ட் ஆகும். 10 mod 2 வரும்போது இதுவும் பிரிண்ட் ஆகாது. 11 ஆன உடனே லூப் விட்டு வெளியில வந்துடும். ஸோ இப்படிதான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும்.